நீ போல பார்த்து பேசவா, நான் விட்டுரு. ரொம்ப அப்செட்ல இருக்கா. சுபத்ராவை ஒரு நல்ல மாப்பிள்ளை கட்டி கொடுக்குறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா. யார் கண்ணு பட்டுச்சோ எல்லாமே குளறுபடி ஆயிடுச்சுப்பா. யாருக்குன்னு படலப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தேவராஜ் தான். அந்த ராஸ்கலை நான் சும்மா விட மாட்டேன். வர 15ஆம் தேதி அன்னைக்கு அவன் கதையை முடிக்கிறேன். ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன்டா, சுபத்ராவை எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு. இப்போ அவளுக்கு ஏற்பட்டிருந்த கோவம் அவன் என் மேலே வச்சிருக்கிற பாசம் தான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. அவள் அப்படியே இருக்கணும்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை வர்றதை விட கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்தது ஒரு விதத்தில் நல்லதுதான்டா. ஆனால் ராதா, எப்படியாவது அவளுக்கு இது உண்மை இல்லைன்னு புரிய வைக்கணும்டா. டேய், அதுக்கு என்னோட ஒத்துழைப்பு தேவைப்பட்டா நான் இருக்கேன்டா. டேய், அவ ரொம்ப நல்லவடா. அவளை என்னால பிரிஞ்சிருக்க முடியாதுடா. எப்படியாவது எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருங்க ப்ளீஸ். டேய், என்னடா சின்ன குழந்தையாட்டம். நான் இருக்கேன். நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன். தைரியமா இரு. வா, நீ வா, கிளம்பு. அம்மா வரம்மா. வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரே. சொல்லுங்க மேடம், யாருக்கு ட்ரெஸ் பாக்குறீங்க? சாருக்கு தான். கேஷுவலா அபிஷியலா மேடம்? அஃபிஷியல் தான். ஃபார்மலா போடுற மாதிரி எடுத்து காட்டுங்க. அவர் சைஸ் 42 தானே? பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதே அளவு தான். வேற ஏதாவது கொஞ்சம் நல்ல மெட்டீரியலா, கொஞ்சம் காஸ்ட்லி ஃபாஸ்ட் மூவ்மென்ட் மேடம். அந்த ப்ளூ எடுங்க. அதோ இந்த ப்ளூவா? ஓ, பிளெயின் ப்ளூவா? இதெல்லாம் இப்ப நல்ல சேல்ஸ் ஆகுது மேடம். ஓஹோ, வேற ஏதாவது காமிங்க. வேற இது பாருங்க. இது அந்த அந்த கிரீன் எடுங்க. லைட் கிரீன். இதா மேடம்? ஷர்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். பெக்யூலியர் கலெக்ஷன். இத பில்லிங் செக்ஷன் அனுப்பிடுங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். ஷர்ட் பார்க்கணும். என்ன சைஸ் மேடம்? 42. 42. அந்த ஒயிட் கலர் எடுங்க. இந்த ஒயிட்டா மேடம்? இது எல்லாமே நியூ ஐட்டம்ஸ் தான் மேடம். plain shirts இருக்கா? வேற ஏதாவது கலர் காமிங்களேன். இது ஓகேவா மேடம்? அந்த கலர் எடுங்க. அதான். இது நல்லா இருக்கா பாருங்க.
ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நியூ டிசைன் தான். இதை கவுண்டருக்கு அமிச்சிருங்க. ஓகே மேடம். மேடம், உங்க ஹஸ்பண்ட் ஃபேரா இருப்பாரா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்க ஹஸ்பண்ட்கான ஷர்ட்டையே இவ்ளோ கச்சிதமா செலக்ட் பண்ணிருக்கீங்களே, உங்க ஹஸ்பண்ட எப்படி செலக்ட் பண்ணிருப்பீங்க? உங்க சந்தேகம் கரெக்ட் தான். என் ஹஸ்பண்ட் ரொம்ப கச்சிதமா இருப்பாரு. நீங்க மீனா தானே? ஆமா. என்ன யாரு ஞாபகம் இருக்கா? உங்களை எப்படிக்கா என்னால மறக்க முடியும்? நான் ஆபத்துல இருந்தப்போ நீங்க தானே என்ன காப்பாத்துனீங்க. நீங்க பார்வதி அக்கா தானே? பரவாயில்லையே, இந்த அக்காவை நல்லா ஞாபகம் வச்சிருக்க. நீங்க தான் என்ன மறந்துட்டீங்க. போன்ல பேசுறேன்னு சொல்லி நம்பர் வாங்குனீங்க, ஆனா கூப்பிடவே இல்ல. சாரிமா, ஃபோன் பண்ணக்கூடாதுனால இல்ல, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் விஷயத்துல பிஸியா இருந்துட்டேன். ஆமா, இப்ப நீங்க சென்னையிலயா இருக்கீங்க? ஆமாக்கா, எனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. நான் என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க மாமாவையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. என்ன இந்த பக்கம்? அவருக்கு ஷர்ட் வாங்கலான்னு வந்தேன். ஓ, நானும் அவருக்கு ஷர்ட் வாங்கத்தான் வந்தேன். நீங்க என்ன அவருங்கிறீங்க? எனக்கு புரியலையே. நீ சொன்ன அவரு உங்க மாமா சிவா, நான் சொன்ன அவரு என் ஹஸ்பண்ட் சிவா. சாரி, லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? என் ஹஸ்பண்டும் உங்க மாமாவும் எப்படி ஒரே ஆளா இருக்க முடியும்? சாரிக்கா, எனக்கு என் மாமானா ரொம்ப உயிர். அதான் இப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ச்சே, என்ன மீனா இது? எதுக்கு இதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்டு இருக்க? பெண்கள் எல்லாருக்குமே இருக்கிற இயல்பான விஷயம் தானே இது. என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என் சிவா மாமா கூட இப்படிதான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. எனக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படியா? வெரி குட். நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ மீனா. இங்க பாரு, இனிமே நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதை உங்க மாமாவை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வர. கண்டிப்பா அவரை கூட்டிட்டு வரேன்க்கா. ஆனா வீட்டு அட்ரஸ் மறந்து போச்சு. கார்டை தொலைச்சிட்டியா? சரி, தரேன் இரு. இதான் என்னோட விசிட்டிங் கார்டு. கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரும்க்கா. மீனா, வார்த்தைக்கு வார்த்தை நீ என்ன அக்கான்னு கூப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி என் கூட பொறுக்கலையேன்னு வருத்தமாவும் இருக்கு. இனிமே உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். நான் இனிமே உங்க கூட பொறுக்கா தங்கச்சி, சரியா? சரி, தங்கச்சிங்கிறது வெறும் வாய் வார்த்தையை மட்டும் இருக்க கூடாது. அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்ணணும், வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வர, உன்னோட அவரை கூட்டிட்டு. சரிக்கா. எப்படி வந்த? ஆட்டோல வந்தேன். வீட்டு அட்ரஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா போயிடுவேல? போயிடுவேன்க்கா. ஓகேமா, பாத்து போ. சரிக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு திவாகர். பார்வதிக்கு தெரியாம மீனாவையும், மீனாக்கு தெரியாம பார்வதியும் ரெண்டு பேரையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திவாகர் சார், பொய்யா நான் சொல்ற சில காரணத்தால அவங்க ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. ஆனா அந்த பொய் சொல்றதுக்குள்ள எனக்குள்ள ஏற்படுற அந்த வலி இருக்கே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. இட்ஸ் ரியலி பெயின்ஃபுல். தப்பில்லை சிவா. ஒரு பொய்யால ஒரு நல்லது நடக்கும்னு நினைச்சீங்கன்னா எல்லா வழியும் தானா போயிடும். எனக்கே லெசன்ஸ் கொடுக்குறீங்களா திவாகர் சார்? அப்படி இல்லை சிவா. எத்தனையோ பேருடைய மனசு கஷ்டத்தை தீர்த்து வச்சுவர் நீங்க. பட் இன்னைக்கு நீங்களே மனசு கஷ்டப்பட்டு வலிக்குதுன்னு சொன்னதுனால தான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன். ஆனால் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது சிவா. அப்படியே யாராவது அட்வைஸ் பண்ணாலும் அது பிரச்சனையை தள்ளி வைக்கிற வழியாக இருக்குமே தவிர தீர்வு காண்ற வழியாக இருக்காது. ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் திவாகர் சார். ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. இப்போ மீனாவுடைய உண்மையான பொசிஷன் என்ன? மீனோட உண்மையான பொசிஷன்
தான் மாமாவோட வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற நம்பிக்கை இப்போ அதிகமாயிடுச்சு. மீனா குணமடைய இந்த ஒரு நம்பிக்கை போதுமா? போதாது. மீனாவுக்கு மன ரீதியா மட்டும் இல்ல, உடல் ரீதியாவும் சில எதிர்பார்ப்பு இருக்கும். அதுவும் தீரணும். பட் அதை தீர்த்து வைக்கிற பதவியில தான் நான் இருக்கேன்னு தவிர பொசிஷன்ல இல்ல. அப்போ மீனாவை இன்னும் நம்ம சாமர்த்தியமா ஏமாத்தணும். உடல் ரீதியா அவங்களுக்கு இருக்க எதிர்பார்ப்ப நம்ம சாமர்த்தியத்தால மறக்க வைக்கணும். இன்ஃபேக்ட் அது அவங்க மனசை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். இது எப்படி சாத்தியமாகும்? மீனா இந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து வெளியே வரணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சாத்தியப்படுத்தி தான் ஆகணும். அப்போ மீனாவால் நிஜத்தை தாங்கிக்க முடியுன்ற காலம் எப்போதான் வரும்? அதுக்குள்ள கவலைப்பட்டுக்கிட்டா எப்படி வரும்? இப்போதைக்கு அவங்க போக்குல தானே நம்ம போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் காலம் ஆகட்டும். அவங்களோட போக்குல போய் சில பரிசோதனை முயற்சியெல்லாம் பண்ணி பார்ப்போம். அதுல அவங்க ஃபிட் ஆயிட்டாங்கன்னா உண்மைகளை சொல்ல முயற்சிப்போம். ஒருவேளை ஃபிட் ஆகலைன்னா ரிசல்ட் எதிர்மறையா கூட போலாம். வேண்டாம் டாக்டர், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. மீனா எப்போ குணமாகறாங்களோ அப்பவே குணமாகட்டும். காய் தானா பழுக்கிறதுக்கும் தடியால் அடித்து பழுக்க வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு எப்போ என் உதவி தேவைப்படுதோ அப்போ என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். தேங்க்ஸ் திவாகர். சரி சிவா, நான் கிளம்புறேன். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. என்ன திவாகர், ஏத வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறீங்க? மீனா என்னோட பேஷண்ட் தானே, உங்களுக்கும் அவங்க மேல அக்கறை இருக்குல்ல. So there's no waste of time in any discussion. Okay Shiva. Bye. Thank you. Bye-bye. See you. Bye. மாமா, எனக்கும் நீங்க சீக்கிரமா குணமாகணும் தான் ஆசை மாமா. அப்பதானே நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியும். ப்ளீஸ் மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா. இப்படி உங்களையே நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க மாமா. டென்ஷன் நோயோட தன்மையை அதிகரிக்குமே தவிர குறைக்காது. நான் என்னைக்குமே பார்வதிக்கு நல்ல புருஷனா தான் இருந்திருக்கேன், இனிமேலும் அப்படிதான் இருப்பேன். துரோகங்கிறது ஏன் அகராதிலேயே இருக்காது. மாமா, நீங்களே என்ன புரிஞ்சுக்கலனா உங்க பொண்ணுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? சொல்லுங்க மாமா. மாமா, ஏன் அழற? இல்ல, இவர் உன்னை திட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அழலையே. இத பாரு, இவன் ரொம்ப நல்லவன். இவனை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? புடாமா, கொஞ்சம் என் கூட வாங்க. நீ சொன்ன நான் வரேன். சிப்ப செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு ஒரு பைத்தியத்தை சப்போர்ட்டா பேசுறியா? என் பொண்ணுக்கு துரோகம் பண்ண நீயும் இவ்வளவு மாதிரியே திருவாவேனும் எல்லாரும் முன்னாடியே நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்கியா? விட மாட்டேன்டா, உன்னை நான் விட மாட்டேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே.
கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே